நாளை 15ஆம் தேதி நாளை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய பாராளுமன்ற குழுவினுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். 28 கட்சிகளுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. 28 கட்சி புதிதாக இருக்கின்ற 2 கட்சிகளும் சேர்த்து, அதாவது தேமுதிக நாடாளுமன்ற குழு தலைவருக்கும் சரி, 28 கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. இந்த 28 கட்சிகளும் அமர்ந்து பாராளுமன்றத்தில் என்ன நிலை எடுக்க வேண்டும், இந்த சட்டங்களுக்கு 15, 16, 17, 18 நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களை பற்றி எந்த செய்தியும் இல்லாத நிலையிலே, இந்த சட்டத்தினுடைய வரைவு கூட இன்னைக்கு வரைக்கும் வரல, இன்னைக்கு கூட அப்லோட் பண்ணல. அதனால் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தெரியாது சட்டம் அது அரசியல் சாசன சட்டமாக இருக்கும் பொழுது அரசியல் சட்டத்திற்கு 2/3 வேணும், 3/2 பங்கு ஆதரவு வேணும். 3/2 பங்கு ஆதரவு அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் கிடைக்காது. அப்படி இருக்கின்ற நிலையில் எதிர்க்கட்சிகளிடம் இன்னும் பேசக்கூட இல்லை. அதனால் அதை பற்றி விவாதிப்பதற்காக எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் பங்கு பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. சார், தமிழகத்திற்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய வராதா? எப்போது வருகிறார்? முதலமைச்சரும் ராகுல் காந்தி சேர்ந்து பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவசியம் வர்றார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 12 இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதால் ராகுல் காந்தி அவர்கள் ஒர்க்கிங் கமிட்டி, காங்கிரஸினுடைய காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்னாலே 12ஆம் தேதி அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரன் ஃபார் அம்பேத்கர் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டம் நிர்ணயிக்கப்பட்டது. டெல்லியில் அலிப்பூர் ரோட்டில் எங்கு அம்பேத்கர் தங்கியிருந்தாரோ அந்த வீடு வரைக்குமான ஓட்டம். அதற்காக ஒரு நாளும் இன்று ராகுல் காந்தி அவர்கள் பெங்காலில் பிரச்சாரத்தில் 3 பிரச்சார கூட்டங்களில் பங்கெடுக்கிறார். நாளை எதிர்க்கட்சி தலைவருடைய கூட்டம், நாளை மறுநாள் 3 நாள் பாராளுமன்றம் நடக்குது. ரொம்ப முக்கியமான பாராளுமன்றம் கூட்டம். அதை பொறுத்த மட்டும் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேணும். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் கடைசி 4 நாட்கள் பிரச்சாரம் இருக்கிறது. அந்த நாட்களில் அவசியம் ராகுல் காந்தி வருவார் என்பது மிக தெளிவாக தெரியும். ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமல்ல, திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது. அது 2 கட்சிகளுடைய தலைவர்களும் சேர்ந்து பேசி, மாநில தலைவர் பேசி முதல்வருடைய பயணத்தோடு சேர்ந்து இந்த பயணத்தை எப்படி வைக்கிறதுங்கிற பார்த்து முடிவு செய்வார். ஏனென்றால் முதல்வருடைய பயணத்திட்டம் போட்டிருக்கலாம், அதோடு சேர்த்து இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்து முடிவு செய்வார்கள். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மதசார்பற்ற கூட்டணிக்கு பிரச்சாரத்திற்காக குறைந்தபட்சம் 2 நாள் பிரச்சாரம் செய்வார்கள் என்னுடைய நம்பிக்கை. புதுச்சேரிக்கு ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் பெயரை சொல்லலாம், அதே போல மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி பேரை சொல்ல பிரச்சாரம் அதெல்லாம் பிரச்சனை. அண்ணாமலை சீட்டு கிடைக்காத அண்ணாமலை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களா? சீட்டு கிடைக்காத அண்ணாமலையை பற்றியெல்லாம் அதில் சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. முதல்ல அவர் கட்சியிலே பாவம் அல்வா கொடுத்துட்டாங்க, அவருக்கு சீட்டும் கொடுக்கல. இப்போ பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லி பிரச்சாரம் பிறங்கி அலைய விட்டுருக்காங்க. ஊருக்கு போய் அவர் விஜய்க்கு ஓட்டு போட வச்சுக்கிட்டு இருக்காரு. நேற்று ஈரோடுக்கு போய் 18 வயசுலேருந்து 23 வயசுக்கார வரைக்கும் 21லேருந்து 29 வயசுக்காரர்கள் மொத்தம் 1,30,00,000 பேர் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் இன்னொரு சின்னத்துக்கு, அதாவது ஓட்டு கேட்குறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. உள்ளடி வேலை பார்க்குறதும் உள்ளிருந்தே உள்குத்து குத்துறதும் அண்ணாமலை அவர்களுக்கு கைவந்த கலை. அவரை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக அவருக்கு வாலண்டியராக விட்டுருக்காங்க. அவரை விட்டதனுடைய விளைவாக அவர் சர்வநாசம் பண்ணுறதுக்காக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ரோட்டில் நிப்பாட்டுறதுக்காக அந்த கான்ட்ராக்டை வாங்கி அந்த கான்ட்ராக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. அவரை பற்றி இதில் இழுக்காது இருப்பாங்க. மகாராஷ்டிரா சிஎம் எல்லாரும் மதுரைக்கு பிரச்சாரம் பண்ண வரும்போது பிஜேபியோட கேண்டிடேட் தெற்கு தொகுதியில் வின் பண்ணாதான் நாங்கள் மதுரைக்கு மெட்ரோ நிச்சயமா கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரியான டாக் சென்ட்ரல் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது குறிப்பா என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையே தமிழக அரசு மெட்ரோ வேணும்னு கேட்கல, அவங்க கேட்டதுலேயே பேருந்து தனியா கேட்டாங்க அப்படின்னு தான் அந்த லெட்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு. பேருந்து போக்குவரத்து கேட்டாங்கன்னு தான் மென்ஷன் ஆயிருக்கு. இவங்க பொய் சொல்றாங்க, இந்த அரசு மெட்ரோவே கேட்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஊரில் இருக்க எல்லாரும் ஒரு கதை சொன்னோம்னா அண்ணாமலை மட்டும் வேற அல்வா கொடுத்துருப்பார். அண்ணாமலை அதாவது இதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கு, துறையினுடைய சென்னை மெட்ரோ, தமிழ்நாடு மெட்ரோவுக்கு ஒரு கார்பரேஷன் இருக்குது. அந்த கார்பரேஷன் தான் இதை எல்லாத்தையும் டீல் பண்ணுறது. அதனுடைய எம்டி மிஸ்டர் சித்திக் ஐஏஎஸ், அவர் திமுக கட்சிக்காரரோ வேறு எந்த கட்சிக்காரரும் இல்லை, அவர் தான் இந்த ப்ராஜெக்டை பார்க்குறது. திரு சித்திக் அவர்களுடைய அறிக்கை
மிக தெளிவாக வந்துருந்துச்சு அந்த பாராளுமன்றத்துக்கு அப்புறம். என்னட்டா நாங்கள் வந்து எந்தெந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கோம், எப்படி நாங்கள் வந்து திருப்பி வந்து ரீசப்மிட் பண்ணியிருக்கோம், முதல்ல வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத. அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் விடலை, ரோடு பஸ்ஸு கேட்டாங்கங்கிற சொல்கிற இந்த கதையெல்லாம் வந்து அண்ணாமலை மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னுட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க. நீங்கள் அவர் சொல்கிறது என்னட்டா அவ்வளவு தைரியமாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாப்புல. பொய் சொல்லும் போதே என்னட்டா பொய் சொல்கிறானா இவன் அப்படின்னு நினைக்கிறத யோசிக்க விடாமல் அவ்வளோ தைரியமாக சொல்கிறதுனால எல்லோரும் கேட்டுட்டு போயிடுறீங்க. நான் எல்லாரையும் உங்களுக்கு எல்லாத்தையும் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் திரு சித்திக் ஐஏஎஸ் அவர்களுடைய அறிக்கையை பற்றி. அவருடைய அறிக்கை தான் அரசாங்கத்தினுடைய அறிக்கை. மற்ற எல்லாரும் அண்ணாமலை எந்த பேப்பரை காட்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது, ஒரு பேப்பரை காட்டி பேசுவாப்பில். இப்போவும் அந்த பேப்பர் வெறும் பேப்பராக கூட இருக்கலாம். நானும் ஒரு பேப்பர் எடுத்து காட்டினோம்னா அந்த பேப்பர் எப்படி இருக்கும் அது மாதிரி தான். அதெல்லாம் அல்வா கொடுக்குற கதை, அல்வாவுக்கு பேர் போட்டு அண்ணாமலை அவர்கள். அதனால் நீங்கள் மதுரை மெட்ரோ வருவதற்கு பாஜக அரசு தடை கொடுக்குது. அதை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தொடரும். மதுரை தெற்கில் பாஜக வெற்றி பெற போகிறதில்ல. தமிழக மக்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பாஜகவை வேரூன்ற விட மாட்டாங்க மதுரையில். மதுரை தெற்கில் அதுவும் சீனிவாசனை பொறுத்த மட்டும் தோற்கடிக்கப்படுவார். அவருடைய தோல்வி என்பது மிக மிக முக்கியமானது மதுரையுடைய அமைதியை காப்பதற்கு. அப்படி இருக்கும் பொழுது அதே போல் மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வருவதற்காக தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் போராடுவோம், வாதாடுவோம். எப்படி மதுரை எய்ம்ஸுக்கு என்னென்னலாம் கட்டைய போட்டாங்களோ, என்னென்னலாம் இந்த வசனம் பேசினாங்களோ அது எல்லாம் போட்டு மதுரை எய்ம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னன்னா இல்லாத எய்ம்ஸை வந்து 85% முடிஞ்சிருச்சுன்னு நட்டா சொல்லும் போது நாங்கள் என்ன பண்ணோமோ அது மாதிரி தொடர்ந்து போராடுவோம்.